திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை நமக்கெல்லாம் பருக செவி மடுத்து புரட்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாரை வணங்கி வருக வருக என்று வரவேற்று திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே அம்மா அவர்களை உரையாற்ற வரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா வாங்கம்மா. சிவா, நம்ம திருச்சிட்டம்பலம் வந்திருக்க அடியார்கள் அனைவரையும் வணங்குகிறேன். குருவின் அருளாலும் மணிவாச பெருமான் அருளாலும் இன்னைக்கு திருவாசகத்துல இன்னைக்கு போன வாரம் விட்டதுல இருந்து தொடர்ச்சியா பார்ப்போம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம்ம போன வாரம் ஏனை குருணைக்கு அருளினை வரைக்கும் பார்த்தோம். அதுல இருந்தே தொடரும். ஏனை குருணைக்கு அருளினை போற்றி, மான கையிலே மலையாய் போற்றி, அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, இருள்கட அருளும் இறைவா போற்றி, தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி, கலங்கொள கரு அருளாய் போற்றி, அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி, நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றுகிறார். திருவிளையாட புராணத்துல சொல்லப்பட்ட அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த படல், அத கொஞ்சம் நம்ம இங்க சிந்திக்கணும். எல்லா உயிர்களையும் படைத்தவன் இறைவன் தானே எல்லா சமயம் சொல்லுது. ஆனா விலங்கினங்களே ரொம்ப கீழானத சொல்லக்கூடிய ஒரு தாய் பன்றியையும் அது குட்டிகளையும் பற்றின கதை தான் இது. தாயை இழந்த பன்றி குட்டிகளுக்கு தாய் பன்றியாக மாறி பாலிட்டுனான் இறைவன். அப்படின்னா இறைவனுடைய எளிவந்த தன்மைக்கு இதை விட வேற சிறந்த எடுத்துக்காட்டு தேவையில்லை. அதாவது இறைவனை பொறுத்த வரைக்கும் பன்றி குட்டிகளும் மனிதர்களும் எல்லா உயிர்களும் அவன் படைத்ததுதான். தாயாக இருந்து இந்த உயிர்களை படைத்த அவனுக்கு அந்த உயிர்களுக்கு வேறுபாடோ உயர்வு தாழ்வோ அவனுக்கு தெரியாது. எல்லா உயிர்களும் ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் அவன் தான் தாய் தகப்பன். அடுத்து இருள்கட அருளும்னு வரக்கூடிய அந்த சொல்லுக்கு துன்பம் நரகம்ங்கிற பொருளை தரக்கூடியதா இருந்தாலும் இங்க அஞ்ஞானம்ங்கிற பொருள் தான் ரொம்ப சிறப்புடையது. அஞ்ஞானம்ங்கிற இருளை கெடுத்து நமக்கு ஞானத்தை கொடுக்க வந்தவன் இறைவன். திருவருள் கைகூடினால் ஒழிய நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்குவது இயலாத காரியம். அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய அவனுடைய அருள், நம்மளுடைய இருளை போக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அருள் நம்மளுடைய தகுதி நோக்கி வருவதில்லைன்றார். தகுதி நோக்கி வர்றதா இருந்தா இருள் கடங்கிற ஒரு வார்த்தை எப்படி இருக்கணும்? ஏதாவது உதவும் அல்லது புரியும்னு ஏதாவது ஒரு சொல்ல பயன்படுத்தி இருக்கணும். ஆனா என்ன சொல்லிட்டாரு? அருளும்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான் கருணையினால் வந்ததே ஒழிய தன்னுடைய தகுதி நோக்கி இல்லைங்கிறது தான் சொல்றாரு. அதனாலதான் அதேதான் அந்த முன் வார்த்தையில ஏனை குருளைக்கும் அருளினேன்ட்டார். அருள்ங்கிறது எம்பெருமான் தனக்கு வரணும். எம்பெருமானா நம்ம மேல அருள் கொண்டு பார்க்கணுங்கிற மாபெரும் கல்வியாளராகவும் நல்ல இறை நேசராக இருந்த மணிவாச பெருமான் இந்த பிறப்பெடுத்ததன் பயன் அஞ்ஞானத்தை ஒழித்து மெஞ்ஞானத்தை பெறுவதற்கு நல்லா தெரிஞ்சிருப்பார். அதுல கொஞ்சம் கூட இல்ல, அதுலதான் முயற்சியும் பண்ணியிருப்பார். எத்தனை முயன்றாலும் அது கை கூடலை. அதனால தளர்ந்தேன் அடியேன் தமியேன்னு சொல்றார். சில நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய பதவியில இருந்தார். அடியேன் தமியேன் தளர்ந்தேன்னு சொல்றது ஒரு கண நேரத்துல ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லும். அந்த நிலைய வந்ததுனாலதான் இந்த சொற்கள். இந்த நிலை வருவதற்கு காரணம் அவன் அருளேங்கிறதான். இருள்கட அருளும் இறைவா போற்றுங்கிறார். அது மட்டும் இல்ல, துன்பம் தொடர்ற போது அனைவரோட மனமும் இறை அருளை சிந்திக்கும். அந்த சிந்தனை நம்மளுடைய மனதில் எங்கேயோ ஒரு மூளையில மறையக்கூடிய இயல்புடையது.
ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல வந்து மறையாம மனம் முழுவதும் எம்பெருமானுடைய இறையருள் அந்த சிந்தனையிலே இருக்கணும்னா எம்பெருமானோட அருள் கிடைச்சாதான் முடியும். அதனாலதான் களங்கொள்ள அப்படின்னு மனம் முழுவதும் கருத அருளாயின்றார். துன்பம் தொடுற போதுதான் நம்ம இறைவனை நினைக்கிறோங்கிறார்ல, இறையருளை சிந்திக்கிறோங்கிறார்ல. அது சரிதானே. ஏதாவது உடம்பு சரியில்லையோ, ஏதாவது நம்ம குடும்பங்கள்ல பிரச்சனை வந்தா அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அங்க விளக்கு போடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப துன்பம் வர்ற நேரத்துலதான் எல்லாரும் இறைவனை சிந்திப்போம். அது ஒரு சமயம் அப்புறம் கஷ்டம் தீர்ந்த உடனே ரைட் சரியா போச்சு, அடுத்த வேலையை பார்க்க போயிடும். அப்படி இல்லாம எப்பவுமே இறைவன் நம்மளுடைய மனம் இறையருளே இருக்கணுங்கிறார். அதுதான் அதே மாதிரி இந்த இருளை அதாவது மனம் முழுவதும் இறையருளை சிந்திக்கிற நேரத்துல கூட திடீர்னு சமயங்கள்ல அச்சம் வந்துடும். இந்த இறையுருள் நம்மள்ட்ட திடீர்னு நீங்கிருமோ, அப்படி போயிட்டா என்ன செய்யறதுங்கிற அச்சம். அதுதான் அஞ்சேல் என்று இங்க அருளாய்ங்கிறார் பாருங்க. அந்த அந்த அச்சம் வந்து நாவுக்கரச பெருமானுக்கு வந்திருக்கும் போல. அதேதான் சொல்லியிருப்பாரு தன்னுடைய பாட்டுல. துறக்கப்படாத உடலை துறந்து வெண் தூதுவரோடு இறப்பன், இறந்தால் இருவு சிம்பு ஏறுவன், ஏறி வந்து பிறப்பன், பிறந்தால் பிறையணி வார்சடை பிஞ்சகன் பேர் மரப்பன்களோ என் தன் உள்ளம் கிடந்து மறைகிடுமேங்கிற. இந்த உடம்பை விட்டு உயிர் நீங்கினது பிறகு துறக்கப்படாத உடலை துறந்து தீங்கினதுக்கு அப்புறம் அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் பாவத்தின் பயனை காட்டி கொடுக்க யாதனா சரீரம் எடுத்து நரகத்துக்கும் புண்ணியத்துக்கும் போகுது. பாவத்துக்கும் புண்ணியத்துக்குமா அந்த சரீரம் இழுக்கப்படுது. அதான் சொல்றாரு, இறந்தால் இருவு சிம்பு ஏறுவன், மேலுலகத்துக்கு போய் இங்க ரெண்டு பக்கமும் அப்படியே இடுபடுவேங்கிறார். அப்படி திரும்ப வந்து புண்ணியத்தின் பயனை காட்டி கொடுக்க இந்த பூதனா சரீரம் எடுத்து திரும்ப சொர்க்கத்தை கூட்டி போய் அப்புறம் திரும்ப கொண்டு வந்து இங்க விடுவாங்க. அது சொல்ற பிறப்பன் பிறந்தால் அப்படி பிறந்துட்டேன்னா சொல்றாரு சொர்க்கத்தை நரகத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப பிறப்பில வர்ற மாதிரி இருக்கும். அப்படி வந்தா என்ன நடக்குங்கிற சொல்ற பாருங்க. பிறந்தால் பிறையணி வார்சடை பிஞ்சகன் பேர் மரப்பன்களோ என் தன் உள்ளம் கிடந்து மறுகிடுமேங்கிறார். இப்படி ஒருவேளை நான் இந்த புண்ணியத்தின் பலனாவோ பாவத்தின் பலனாவோ திரும்ப நான் வந்து பிறந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் எம்பெருமானுடைய அந்த பிறையணிந்த அந்த சடாமுடியுடைய எம்பெருமானை மறந்துடுவனோன்னு என் மனசு வருத்தப்படுதுங்கிறார். விருப்பமில்லாத இந்த உடலை நீங்குமாறு இறைவன் அந்த யமதூதர்கள் கொண்டுட்டு போயிடுவான். இறந்துருவேன். இறந்ததுக்கு அப்புறம் அந்த மானுலகத்துக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் பூமியில வந்து பிறந்தா அந்த பிறையும் அந்த கொக்கு ரகையும் அணிந்த சடையில் சூடியுள்ள எம்பெருமானின் திருவடியை மறந்து விடுவேனோன்னு என் மனசு கடந்து கவலைப்படுதுங்கிற. அதேதான் இங்க மணிவாசர் சொல்றார், அருளாது ஒளிந்தால் அஞ்சேல் என்று யார் எங்கு என்னை என்னை யார் என்னை சொல்லுவாங்கிறார். பவள திருவாயில் அஞ்சேல் என ஆசைப்பட்டேன் கண்டாயின்னு அடுத்த வர பாடுகள்லையும் பாடியிருக்காருல்ல. அப்ப இந்த உடலை துறந்து செல்லும் உயிரை நோக்கி அஞ்சேல்னு இறைவன் சொன்னாருன்னா இந்த உடலோடு இருக்கும்போது தோன்றக்கூடிய அச்சத்தை தவிர்க்க இந்த சொல் பயன்படல. அப்பனா எதுக்கு அந்த வார்த்தை சொல்லியிருக்காருன்னா இந்த இடத்துல இந்த உடலோடு இருக்கும் போதே என்னை அஞ்சேல்னு நீ வந்து சொல்லணும்னு சொல்ற. அடுத்து இந்த பிறவில் இந்த உடம்போடு இருக்கும் போதே உருவடிவில் வந்த அந்த இறைவன் அவரை தொட்டு அவருக்கு தீட்சை கொடுத்தார். இந்த அனுபவம் முழுவதும் அந்த அந்த பாடல இந்த திருவாசத்துல அப்படியே பாடிட்டே வருவார். ஒவ்வொரு சொல்லும் அவர் பாடிய ஒவ்வொரு சொல்லும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சொல்லுவாங்கல்ல கலங்கரை விளக்க மாதிரி இருக்கக்கூடியது. அத்தா போற்றி நித்தா போற்றி நிமலா ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி. இறைவனே எல்லாருக்கும் தாயும் தந்தையுமா இருக்கக்கூடியவன். அதனாலதான் அத்தான்னு சொல்லிட்டார். ஐயா உயிர்களுக்கு உருவாகவும் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே உன் திருவடி போற்றுங்கிறார். அதுதானே நாவுக்கரசரும் அப்பண்ணி அம்மைனி அன்புடைய மாமனும் மாமியும் நீ பாட்டு பாடுற. இந்த உலக தாய் தந்தையர் போல அழிபவன் இல்லையா எம்பெருமான் என்றும் நினைத்து இருக்கக்கூடியவன். அதான் நிமலா போற்றுங்கிறார்.
பெரியோய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றிங்கிறார். உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடியவன், உலக உயிர்களுக்கெல்லாம் தலைவன், ஞான வடிவானவன், கருணை கடல், சொல்லிட்டே போலாம். பெரிதினும் பெரிது சிறிதினும் சிறிதான் பெரியோர் எம்பெருமானே அரியாய் அரியாய் போற்றி அமலா போற்றி. அமலன்னா மலமற்றவன் அர்த்தம். தேவர்கள் காண முடியாதவன், அடியார்களுக்கு எளிதில் காணக்கூடிய எம்பெருமான். அடுத்து மறையோர் போல நெறியே போற்றி முறையோ தரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சேர் மெல்லடியாள் பஞ்சேர் அடியால் பங்கா போற்றி அலைந்தே நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடர் எம் ஈஷா போற்றி. திருப்பெருந்துறையில அடியார்கள் புடைசூழ இருந்த அந்த திருக்கோலம், அந்த திருக்கோலம் அந்தன கோலம், அத சொல்றார். மறையோர் போல நெறியேங்கிறார். அடுத்து உலகில் வாழ்க்கையில இவர் இருந்தது பெரிய அமைச்சர் பதவி, அத்தனையும் திறந்துட்டு மணிவாசர் அதாவது அடியார் கோலம் கொண்டு இந்த வழி போகன்னு இந்த வழியை காட்டினவரு குருவா வந்த எம்பெருமான். அததான் நெறியே போற்றிங்கிறார். முறையோ அது அடுத்து தளர்ந்தேன் அடியேன் தமையேன் முறையோ தரியேன் முதல்வா அலைந்தேன் நாயேன் அடியேன்லாம் சொல்றாருல. எம்பெருமானுடைய திருவடி சென்னியில் பட்டவுடன் அது வரைக்கும் கனவுலையும் கருதி அறியாத அந்த இறை அனுபவம் அவருக்கு கிடைச்சிருச்சு. அந்த இறை அனுபவ கடல்ல அப்படியே மூழ்கிட்டார். அதிலே இருக்கணும்னு நினைக்கிறார். அந்த அனுபவம் கொஞ்சம் சற்று எதிர்பாராத விதமா அவரை விட்டு அந்த அனுபவம் நீங்கி போயிடுச்சு. வாத ஊரரை இறைவன் ஆட்கொண்டது அவரை கொண்டு திருவாசம்ங்கிற அனுபவ நூலை தோற்றுவிக்கிறதுக்காக தான். ஆனா அந்த அனுபவம் பிரிந்த உடனே அடியார் கலங்க தொடங்கிட்டார். எதற்காக எம்பெருமான் விட்டுட்டு போயிருக்காருங்கிறது மணிவாசகருக்கு புடிவிடல. மறையோர் கோலத்திலிருந்து அந்த நெறியை காட்டின எம்பெருமான் தன்னுடைய சென்னியில் வைத்து தன்னுடைய முழு இறை அனுபவத்தையும் தந்த அவர் இப்ப திடீர்னு ரெண்டையும் எடுத்துட்டு போயிட்டார். எம்பெருமானுடைய அந்த வடிவமும் இல்ல, பல அடியார்களும் இல்ல, சென்னியில் வைத்த திருவடியும் இப்ப இல்லை. அந்த நினைப்பு வந்தவனே அவருக்கு மனசு ரொம்ப ஆறாத துயரத்துல ஆழ்ந்து போயிட்டார். அந்த துயர தலை தூக்கிய போலதெல்லாம் அவர் என்ன நினைக்கிறார், யாருடைய துணையும் இல்லாம நான் அவர் தனியா அந்த உலகத்துல இருக்கிற மாதிரி உணர்றாரு. அததான் இங்க சொல்றாரு. தளர்ந்தேன் தமியேன் அலைந்தேன் முதல்வா தரியேன்னு பாடுறது அவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்த அந்த திருப்பெருந்துறை நிகழ்ச்சி அடிப்படையாக கொண்டதுதான். முதல்ல என்ன சொன்னவாரு, முறையோ தரியேன்னு சொன்னாருல்ல. வரையவர் கோலத்துல துறவியா வந்த பெருமான கண்டுவனே சிவன் என்னை யானும் தேறினேன்னு சொன்னார். துறவ கோல இருந்த ஒருத்தர் சிவன்னு நினைச்சது சரி. அந்த கோலத்தில் ஈடுபட்டு அவருடைய திருவடி தீட்சியை பெற்று அவரையே பார்த்துட்டு இருந்த அடியாருக்கு உமையம்மையோட நினைவு எப்படி வந்தது? மஞ்சா போற்றி மணாலா போற்றின்னு சொல்றாருல்ல. பஞ்சேரடியால் பங்கான்னு சொல்றாரு. அப்படின்னா குருவா வந்தவர் எதிர்த்தாப்புல துறவி கோலத்துலதான் இருந்தார். மணிவாச பெருமான் புறக்கண்ணால அவரை பார்க்க தொடங்கி மெல்ல மெல்ல அகக்கண்ணால அந்த குருவை பார்க்க ஆரம்பிச்சாரு. காட்சிகள் விரிஞ்சுக்கிட்டே போகுது. துறவி இடத்துல தென்முக கடவுள் வடிவத்துல இறைவன் காட்சி கொடுக்கிறார் குரு கோலத்துல. அடுத்து உமையொரு பாகன் அந்த இடத்துல காட்சி கொடுக்கிறார். துறவி இருந்த இடத்துல உமைமணாளன் தோன்றுகிறான். திருக்கல்யாண கோலத்தில் உமையோடு சேர்ந்து காட்சி அளித்த இறைவன் தனியாக அமர்ந்திருந்த இறைவியை தன்னில் ஒரு பாதி ஆக்கி கொள்கிறான். இந்த காட்சிகள் விரிஞ்சதுதான் மணாலா அடியாள் பங்கான்லாம் போடுறார். அருமையா உருகி உருகி பாடக்கூடிய பாட்டு இந்த திருவாசம். கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவை போற்றி மலைநாடுடைய மண்ணே போற்றி கலையார் அரிகேசரியாய் போற்றி. கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி. கவைத்தலை குவைப்பதிங்கிறதுலாம் ரெண்டு அந்த வடநாட்டுல உள்ள சிவத்தலங்கள். இன்னைக்கு அதோட பேர் நமக்கு தெரியல.
மலைநாடுடைய மண்ணேங்கிறது பாண்டி நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் இடையில உள்ள பகுதியை சொல்லக்கூடியது. இங்க மேற்கு தொடர்ச்சி மலை நீண்டு கிடக்கு. அரிகேசரி பரகேசரிங்கிற சொற்கள்லாம் பாண்டிய மன்னர்களுக்கு மட்டும் உரியது. அவங்களுக்கு மட்டும் உரிய பட்டங்கள். தந்தை அரிகேசரின்னு வச்சுக்கிட்டா மகன் பரகேசரினும் அவன் மகன் திரும்பவும் அரிகேசரின் பட்டப்பெயர் வைத்துக்கிறது அவங்க மரபு. இரண்டாம் வரகுணனின் அமைச்சராக இருந்த திருவாத ஊரர் பாண்டி நாட்டை பழம்பதியாக உடைய சிவபெருமானுக்கு இந்த சிறப்பு பெயரை அவருக்கு ஏற்றி அரிகேசரியார்னு அழைக்கிறார். கலையார் அப்படி கலையார்னு சொல்றாருல அப்படிங்கிறது அழகான பிறைச்சந்திரனை சூடியவனேன்னு. மேலும் இறைவனே அங்கையர் கண்ணியை மணந்து பாண்டியருக்கு மருமனாக இருந்த கதையை ஒட்டிதான் அந்த அரிகேசரியார்னு சொல்லியிருக்கார். திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி பொறுப்பாவர் பூவனத்து அரணை போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி தோளா முத்த சுடரே போற்றி ஆளானவருக்கு அன்பா போற்றி ஆறாமுதே அருளே போற்றி. ஒரே பொருள் அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாக இருக்கு. அதுதான் இங்க ரொம்ப அருமையா சொல்ற. இறைவன் 3 வகை உருவங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டு அவை அருவம் உருவம் அருவுருவம். அருவம் உருவமின்மை, உருவம் மகேஸ்வர மூர்த்தங்கள், அருவுருவம் லிங்க திருமேனி. அருவம் உருவம்னு 2 கூறினதுனால அருவுருவம்னு சொல்லப்படுது. 3 வகை திருமேனிலை எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியது. அடுத்து துரியமும் மிகுந்த சுடரே போற்றி தெரிவரிதாய தெளியே போற்றி. துரியாதீதத்தில் இருக்கக்கூடிய 4 வகை நிலைகளையும் கடந்த நிலை துரியாதீதம். 4 வகை நிலைன்னு நமக்கு தெரியும். சாக்கிரதம், சொப்பனம், சுளுத்தி, துரியம். உலக அறிவினாலும் உயிர் அறிவினாலும் இறைவனை அறிய முடியாது. அதான் தெரிவரிதாகியங்கிறார். தோளா முத்த சுடரே அப்படின்னா அந்த துளையிடப்படாத முத்துன்னு அர்த்தம். துளையிடப்படாத முத்து விலை மதிப்பும் அதோட ஒளியும் ரொம்ப மிகுதியா இருக்கும். அதனாலதான் இறைவனை தோளா முத்த சுடரேங்கிற. இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லா பருப்பொருட்கள்லயும் அவனுடைய வடிவம் நீக்கவர நிறைந்திருக்கக்கூடியவன் இல்லையா இறைவன். உயிராகவும் நுண்பொருள்களில் அவற்றின் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவன். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய விஞ்ஞானம் 3 நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளுது. ஜாக்கிரதைன்னா விழிப்பு நிலை, சொப்பனம்ங்கிற கனவு நிலை, சுளுத்திங்கிற ஆழ்நிலை, தூயில் நிலை. இத போக தத்துவ ஞானிகள் மேல 2 நிலையை சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்ததான் துரியம் துரியாதீதம். துரிய நிலைங்கிறது சில நேரம் சமாதிலையும் பல நேரம் விழிப்பு நிலையில இருக்கக்கூடியது. இறுதியா உள்ளது துரியாதீதம், முழு சமாதி நிலை. துரியத்துல மட்டும் சமாதியும் விழிப்பு உண்டு. அதனால ஓரளவு சமாதி அனுபவத்தை பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியதான் துரிய நிலை. துரியமும் இறந்த சமாதி நிலையில அனுபவிக்கப்படக்கூடிய பொருள் இறைவன்கிறதுனால துரியமும் இறந்த சுடர்னு ஒரு வார்த்தையை சொல்றார். தெரிவருதாகிய தெளிவுன்னா தெரிவு தெளிவு 2 சொற்கள் அதுல பயன்படுத்தியிருக்காரு. தெரிவுங்கிறது அறிவின் பால் அறியக்கூடியது. ஒன்றோட இயல்பை ஆராய்ந்து இது எத்தகையதுன்னு தெரிவு செய்யக்கூடிய நிலை அறிவின் பால் செய்யக்கூடியது. தெளிவுங்கிறது ஞானமாக, அதாவது உணர்வின் பால் தெரியக்கூடியது. அறிவை போல உணர்வு காரண காரிய ஆய்வுல ஈடுபடுறது இல்ல. உணர்வை பொறுத்த வரைக்கும் தெளிந்த நிலை, குழம்பிய நிலை 2 தான் இருக்கும். உதாரணம் சொன்னோம்னா ஒரு மாம்பழத்தை நம்ம பாக்குறோம். அது பழம்னு தெரிஞ்சுக்கிறது அறிவு. அது சுவை எப்படி இருக்கும், அந்த பழம் அதீத இனிப்பு சுவையுடையதா புளிப்பு சுவையுடையதான்னு உணரக்கூடியது தானே தேர்வு செய்யக்கூடிய நிலை. அந்த தெளிந்த அறிவு ஞானம். அததான் சொல்றாரு. அப்ப தெரிவரிதாகிய தெளிவுன்னு சொல்றதுனால அறிவின் துணை கொண்டு ஆய முடியாத தெளிவுங்கிறார். பார்த்தோன்னே சொல்ல முடியுமா அந்த மாம்பழத்தோட தன்மைய? அதான் அந்த தெளிவு கல்வியால் வருவது அன்றுன்றார்.
அதனாலதான் தெரிவரிதாகிய தெளிவுன்னு சொல்றதுனால அறிவு ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடியவன் இறைவன். உணர்வு ஒன்றுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய தெளிவுன்னு இறைவனை சுட்டி காட்டுற. தோளா முத்த சுடரேங்கிறது குளிர்ந்த ஒளியை உடைய முத்து போன்றவன் அர்த்தம். துளையிடப்படாத முத்து. ஒளிவிடக்கூடிய பொருள்கள் வைரம் போல பல இருந்தாலும் முத்துன்னு இவர் சொன்னதுக்கு காரணமும் இருக்குங்க. இவர் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் இல்லையா? அதனால சொல்ற அடியவர்களுக்கு அன்பானவனும் அமுதானவனே போற்றுகிறார். பேராயிரம் உடை பெம்மான் போற்றி தாளி அருகின் தாராய் போற்றி நீள் ஒளியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றுகிறார். நாமரூபம் கடந்த பரம்பொருளுக்கு அன்பர்கள் தன் அன்பின் அடிப்படையில 1000 பேரை சுட்டினாங்க. 1000 பேருக்குள்ள அத்த 1000 பேருக்கு மட்டும்தான் அந்த பேர்களுக்குள்ள கட்டுப்படக்கூடியவனா இல்லையே. 1000 உடையன்னு ஆயிரக்கணக்கான பொருள்ல பேசப்பட்டதே அன்றி சகசரநாமங்கிற பொருள்ல வந்ததுல. அதனாலதான் 1000 திருநாமங்கள் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோன்னு அடுத்து வரக்கூடிய பாடல்கள்ல பாடியிருப்பார். நீலொளியாகிய நிறுத்தன் அப்படின்னா நிறுத்தான நாட்டியம் ஆடுவதில் வல்லவன் அர்த்தம். நிறுத்தத்தில் பல்வேறு தோற்ற நிலைகள் அடவுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதிரி ஒரு அசைவை காமிப்பாங்க. அந்த உடல் உறுப்புகள் அசைந்த பல்வேறு நிலைகளையும் ஒவ்வொரு வினாடி நின்று வேற வேற அசைவுகளை காமிக்கும். ஒரே வினாடியில காணப்பட்ட ஒரு தோற்ற நிலை மறு வினாடியில இருக்காது. ஆக எந்த நடனத்திலையும் ஒரு குறிப்பிட்ட வினாடியில அப்போது உள்ள நிலைகளை காணலாமே தவிர பல வினாடிகளுக்கு முன்னாடி இருந்த நிலையை பார்க்க முடியாது. ஆனா இறைவன் அப்படி இல்லை, ஒளி வடிவானவன். அவன் ஆடுகின்ற ஆட்டத்தின் ஒவ்வொரு அசைவிலும் அசையும் உறுப்புகள் ஒளி வடிவோட இருக்கான். அதனால தோற்ற நிலைகள் தொடர்ந்து காணப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நீள் ஒளியாகி நிறுத்தன்கிறார். அடுத்து சிந்தனைக்கு அரிய அப்படிங்கிறாருல, சிவங்கிறாருல. சித்தத்துல ஒரு பகுதியில சிந்திச்சா அவன் சிக்க மாட்டான். சித்தம் முழுவதையும் இந்த சிந்தனைக்கே இடமாக ஆக்கினால் நிச்சயமா சிக்குவான். அதுக்குதான் இந்த கருத்து சொல்றாரு. நாவரசு பெருமான் கூட சிந்தனைக்கு அரியன்கிற அந்த விருத்தத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். சிந்திப்பு அரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன மொய்த்து எருண்டு பந்திக்கு நின்ற படவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமேங்கிறார். அதாவது சிந்திப்பு அரியன சிந்திப்பவருக்கு, சிந்தித்து உணரக்கூடிய அருமை உடையவர்களுக்கு, தொடர்ந்து சிந்திக்கிறவங்களுக்கு சிறப்பு செய்து செந்தேன் போன்ற இன்பத்தை தரக்கூடியவன். அந்த இன்பம்ங்கிற அந்த முக்தியை தரக்கூடியவன். செந்தேன் முந்தி பொழிவன முக்தி கொடுப்பனன்ட்ட முந்தி கொண்டு வந்து அவர்களுக்கு வீடு பேர் கொடுப்பான். மொய்த்து இருண்டு பந்திக்கு நின்று பலவினை தீர்ப்பன. பந்தித்துங்கிற பலவினைகள் நமக்கு தொல்லை தரக்கூடிய, அப்படி எப்படி செடி மரம்னா அப்படி தழைச்சிருக்கும், அது மாதிரி நம்மளுடைய பல வினைகள்லாம் அப்படி மரம் போல தழைச்சிருக்கும். அந்த நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இருண்ட வினைகளை, தொல்வினைகளை நீக்குவான்னு சொல்ற. அததான் சொல்றாரு. பாம்பை சுற்றி இருக்கக்கூடிய எம்பெருமான் பாம்பு சுற்றி அந்தி பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமேங்கிறார். உடல் முழுவதும் பாம்பை அணிந்து கொண்டு மாலை நேரத்து பிறை சந்திரனையும் உடலில் அணிந்து கொண்டு கூத்து நிகழ்த்தக்கூடிய ஐயாறு என்ற தளத்தில் எழுந்தருளிருக்கும் எம்பெருமானின் திருவடியில் இந்த தொல்வினைகள்லாம் நீக்கக்கூடியதுன்னு பாடுறார் அப்பர் பெருமான். சிந்திப்பு அரியன்னு சொல்லி சிந்திப்பவர்க்குங்கிறத கூறுறதுனால சித்தம் முழுவதும் இறைவனையே சிந்திக்க செலவிட்டால் அவனுடைய திருவடி முக்தி கொடுக்கும்ங்கிறார். அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் தாள் வணங்கி நம்ம பாடுறோம்ல திருவாசகத்துல முதல்ல. அப்ப வேறு சிந்தனைக்கு இடமில்லாமல் சித்தம் முழுவதிலும் அவனே குடிகொண்டுள்ளான்கிற பொருளை பெற இந்த பாட்டில் மூலியமா நமக்கு அறிவுறுத்துற. அடுத்து மந்திர மாமலை மேயாய் போற்றி எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி
அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி, கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி, இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி, படிவுற பயின்ற பாவக போற்றி, அடியோடு நடு ஈறு ஆனாய் போற்றி. மந்திர மகேந்திர மலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் எம்தலைக்கு எம்தமை உய்ய கொள்வாய்ங்கிறார். எங்களை உய்யும்படி ஆட்கொண்ட எம்பெருமானே உன் திருவடியை வணங்குகிறோங்கிறார். அடுத்து புரிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி, அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றிங்கிறார். இதெல்லாம் கதையை சொல்றார். கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றிங்கிறார். புலியின் பால மானுக்கு ஊட்டுனாரு, அத சொல்றாரு. அசையாம கடல் மேல் நடந்தவனேங்கிறார். புலிமுலை புல்வாய்க்கு அருள்னதுன்னா, பாண்டி நாட்டுல ஒரு கடப்பங்காட்டுல ஒரு தனியா ஒரு பெண்மான் வசிச்சிட்டு இருந்து தன்னோட குட்டிய ஒரு புதரில விட்டுட்டு அது நீர் பருக போயிடுச்சு. அப்போ ஒரு வேடன் வந்து அந்த மானை அம்பால வீழ்த்தி அதை கொன்னுட்டான். மான் இறந்து போச்சு. அது தன்னோட குட்டியை நினைச்சுக்கிட்டே அந்த மான் உயிரை விட்டுருச்சு. தாயை இழந்த குட்டிக்கு இறைவன் அருளால் அந்த காட்டுல இருந்த ஒரு பெண் புலி பால் கொடுத்து வளர்த்தது. அததான் அங்க வந்து சொல்றாரு. புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்று, அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்று. இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். உமையம்மைக்கு வேதத்தை சொல்லும் போது அம்பிகை வந்து அதுல நாட்டம் கொள்ளலையாம். உடனே உமையம்மை வந்து இறைவனோட சாபத்தை ஏத்து வலைஞனுக்கு மகளா பிறக்கிறார். இதை கேள்விப்பட்ட மூத்த பிள்ளை இளைய பிள்ளையும் இறைவன் முன்னாடி வந்து அவன் கையில் இருந்த ஆகம நூல்களை வாங்கி கடல்ல வீசி எறிஞ்சிட்டாங்க. சமயம் தெரியாத இவர்களை உள்ள அனுபவித்த நந்தி தேவரையும் கடல்ல சுறாமீனாக மாதிரி சபிச்சிட்டார். அதுக்கப்புறம் இறைவனே சாபம் தீர்க்கிறதுக்காக வலைஞனா வந்து சுறாமீனாக இருந்த அந்த ஆகமத்தை தாங்கி தெரிந்த அந்த நந்தி தேவரோட சாபத்தை நீக்கி ஆகம நூலை பெற்று இறைவியாகிய அந்த வலை மாதா இருந்த உமையம்மையை மணந்தார். அந்த வரலாறத்தான் இங்க சொல்றார். அருமையா இங்க சொல்றாரு. கடலை கலக்கி வலைஞரை துன்புறுத்திய அந்த பெரிய மீனை இறைவன் வலைஞர் கோலத்துல வந்து பிடித்த வரலாறு இங்க சொல்றார். கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி. ஒரு காலத்துல ஒரு கருங்குருவி வந்து காக்கையால துன்புறுத்தப்பட்டு அது ஒரு மரத்தடியில வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த மரத்தடியில ஒரு முனிவர் தன்னுடைய சிஷியர்களுக்கெல்லாம் அந்த ஆலவாய் பதிகத்தோட பெருமையையும் அங்க பொற்றாமரை குலத்தோட பெருமையும் இறைவனுடைய திருவுருளையும் ரொம்ப அருமையா விளக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டோன்னே அந்த குருவிக்கு ஞானம் வந்துருச்சு. அது என்ன பண்ணுச்சு, தினமும் அந்த மதுரை ஆலயத்துல இருக்கக்கூடிய அந்த பொற்றாமரை குளத்துல மூழ்கி எம்பெருமான தினம் வலம் வந்து வழிபடும். இறைவன் அந்த குருவிக்கு இறங்கி அந்த குருவிக்கு மந்திர உபதேசம் பண்றார். அதனாலதான் தானும் தன் கிளையும் துன்பம் நீங்கி இன்ப பெற்றதாம். இறை இன்பத்தை அடைந்தவர்களுக்கு ஐம்புல இன்பங்கள் இன்பமா தோன்றதாம். அதான் இரும்புலன் புலர இசைந்தனைங்கிறார். படியில பயின்ற பாவக அப்படின்னா அதாவது அடியோட நடு வீரனாய் போற்றிங்கிறார். சேவகனாகி இந்த வில்லேந்தி பல அந்த திருவிளையாடல் புராணத்துல வரக்கூடிய அந்த கதைகளை பத்தி அருமையா சொல்றார். சேவகனாக வந்து அருள் புரிஞ்சதே சொல்றார். அதாவது குரு பொருள் நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் இந்த 5 புலன்களும் ஒரே வழியா அப்படியே எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அடிகளுக்கு கட்டுப்படுமே தவிர மத்த நேரம் எல்லாம் இறைவன் இல்ல, அதை நம்ம சிந்தையில நினைக்காத நேரம் அது வேற வேற வழியில போகும். அதை அடக்கி ஆள்றதுல பல பிரச்சனை வரும். ஒன்னு அடக்கினா இன்னொன்னு எந்திரிக்கு, இன்னொன்னு அடக்கினா இன்னொன்னு. இதுக்கு மூலமா உள்ளது மனம். இந்த 5ற்கு அப்பால் செல்லக்கூடியது. இது அத்தனையும் செய்யல. அந்த மூலமானது அந்த இறைவனை அடைவதற்கு இந்த 5 அடக்கக்கூடியது எம்பெருமான் திருவடிதான். அதை இங்க எப்படி சொல்றாரு, குரு தரிசனம் கிடைச்ச உடனே இந்த புலன்களும் அடங்கி உடங்கி அவர் விரும்பின வழியே போச்சான். அததான் நன்புலன்கிறார். அதே கருத்தை இங்க இரும்புலன் புலரங்கிறார் பாருங்க.
இசைந்தன போற்றினா இந்த எதிராப்புல இது அத்தனைக்கும் காரணம் நான் இல்ல, இந்த இரும்பு போன்ற இந்த புலன்கள் அத்தனையும் அடக்குறதுக்கு காரணமாயிருந்தவன் குருவரின் திருவருள்னு சொல்றார். அந்த குருவின் திருவருளாதான் இத்தனையும் நடந்ததுங்கிறார். படியுற பயின்ற பாவக என்று அந்த அடி சொல்றார். பாகவ போற்றிங்கிறாருல. குருவாக வந்தவர் சில நாட்கள் அடியோரோட தங்கினாருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இங்க எப்படி சொல்றாருன்னா, சில இந்த திருப்பெருந்துறை நிகழ்ச்சி ஒரு சில நாளிகைக்குள்ள நடந்து முடிஞ்சு போச்சு. அதுதான் இங்க படியுற பயின்ற பாவகனும் கரிக்குருவிக்கு அந்த ஞானம் கொடுத்தது. தாய்ப்பன்றியா வந்த கதைகள்ல பூரா வெவ்வேறு வடிவம் கொண்டு இந்த மண்ணினை உயிர்களுக்கு அருள் செஞ்சது சொல்றாரு. படியுற பயின்றான இந்த நில உலகத்துக்கு உயிர்களுக்கு அருள் செஞ்சதை ரொம்ப அருமையா இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்தது நரகொடு சொர்க்கம் நாள் நிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குலைத்து சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி பரம்பரம் ஜோதி பரணே போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சேஷைய போற்றின்னு இந்த போற்றி திருவிழாவில பிடிக்கிறார். நரகுட சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்குங்கிறார். பரகதி பாண்டியனுக்கு அருள்ன கதையை அங்க சொல்றாரு. மலையத்தூசன் மகளா இருந்த இந்த தாடதிக பிராட்டி, அந்த தாடதிக பிராட்டிய மணந்து அந்த தேவருலத்திலிருந்து பூ உலகத்துக்கு வரவழைச்சு 7 கடல்ல மூழ்க வைத்து வீடு பேரனை கொடுத்த திருவிளையாடல் சொல்றாரு. மீனாட்சி அம்மாவோட தாய் சொல்றா, அவரு பாண்டிய மன்னன் இறந்ததுக்கு அப்புறம் அத மோட்சம் கொடுக்கணும், இந்த சிரார்த்தம் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆண் குழந்தை இருந்தா ஆண் குழந்தை கொடுக்கும். ஆண் குழந்தை கையை பிடிச்சிட்டு 7 கடல்ல முங்கணும். கடல்ல முங்கலாம். 7 கடல்ல முங்குனா வீடு பேரு முக்தினோடனே 7 கடலையும் உமையம்மையை சொன்ன உடனே வரவழைச்சிட்டாரு எம்பெருமான். அந்த கடல்ல முழுகணும்னா கைம்பெண்ணா இருக்கிறவங்க முழுங்க முடியாது. ஒண்ணு கணவன் இருக்கணும், இல்லைன்னா கணவன் இல்லைன்னா அந்த கடல்ல முழுகும் போது பையன் இருக்கணும். பையனும் இல்லைன்னா பசுங்கன்றோட வாழை பிடிச்சிட்டு அந்த கடல்ல முங்கணும். இப்ப 2 பேருமே இல்லைன்னொடனே அம்மையார் தன்னுடைய சோமசுந்தர பெருமான்ட்ட சொன்ன உடனே அங்கிருந்து வரகுண பாண்டியனை வரவழைச்சு அந்த 7 கடலையும் அங்க மதுரைக்கு வரவழைத்து அதை மூழ்க வைத்து சொர்க்கத்துக்கு கொடுக்கல, வீடு பேரு முத்தியே கொடுத்துட்டாரு. அந்த வீடு பேரு சொன்னதான் இங்க அருமையா சொல்றாரு. ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் திருப்பெருந்துறையில தனக்கு அருள் செஞ்சதை சொல்றாரு. அடியாறு குலத்தோட வீட்டிருந்த அந்த திருப்பெருந்துறை சிவபுரம்ங்கிறார். குருவா வந்தருள்னதை இங்கே சொல்றார். இந்த பாண்டிய மன்னனுக்கு அருள்னதை எப்படி அருமையா சொல்றாரு பாருங்க. அதாவது 2ஆம் வரகுண பாண்டியன்னு சொல்றாங்க. இவருடைய தம்பியாக அவனி நாராயணன் தன்னுடைய தமையன் பேர்ல தான் ஆட்சி செஞ்சான். வரகுணன் மிகப்பெரிய சிவபக்தனா இருந்தான். அதனால ஆட்சி பொறுப்பை தம்பிக்கிட்ட விட்டுட்டாலும் கல்வெட்டுக்கெல்லாம் வரகுணன் பேர்ல தான் இருந்தது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 2ஆம் வரகுண பாண்டியனா மணிவாச பெருமான் நீங்க சொல்லியிருக்காரு. மானுடம் பாடாத அடிகளார் நரவுடு சொர்க்கம் நாளிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினேன்னு சொல்றாரு பாருங்க. அப்ப அந்த அரசனுடைய பெருமையை நம்ம இங்க ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும். தாய்மான பெருந்து சொன்ன மாதிரி அங்கும் இங்கு இனாத போட்டு எங்கும் பிரகாசமாய் நிறைந்துள்ள அந்த பரம்பொருளை ஒளிவர நிறைந்தன்னு சொற்களால் அருமையா சொல்றாரு. ஒளிவரன்னா ஒண்ணுல நின்னுட்டு ஒண்ணுல நிக்காம இல்ல, எல்லா இடங்கள்லயும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன் எம்பெருமான். வளமான அந்த மலரை போன்று அந்த சிவபுரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குங்கிறார். எங்கோ திரிகின்ற வண்டை தம் நிறத்தாலும் மனத்தாலும் கூவி அழைத்து தம்மிடம் இருக்க தேனை உண்ணக்கூடிய பணியை செய்யுதான் இந்த மலர்கள். அததான் இங்க சிவபுரத்துக்கு ஊமையா சொல்றாரு. அல்லல் பட்டு இந்த உலக வாழ்க்கையில் துன்பங்களில் பொடிபட்டு இருந்த தன்னை
செல்லும் இடம் தெரியாமல் திகைத்து வாடுகின்ற உயிர்களை தன்னிடம் வந்து சேருமாறு சிவபுரம் அழைப்பதாக அந்த செழுமலர் சிவபுரம்னு சொல்றார். செழுமலர் சிவபுரம்னு அருமையான ஒரு ஓமைய சொல்றார். மையல்ங்கிறது உயிரோடு பிறந்த பிறவி குணம். விலங்குகள் பகுத்தறிவின்மையினால பொருள்களை கண்டு மயங்குது. ஆனா பகுத்தறிவுடைய மனிதனுக்கு அவனுடைய அறிவே மயக்கத்தை உண்டாக்குது. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம மயங்கக்கூடிய நிலையில அவன் இருக்கான். புலன்கள் வசம் ஆட்பட்டு கிடக்கிறான். இந்த புலன்களால் ஏற்படக்கூடிய மயக்கம் இறுதி வரை மனித அறிவுக்கு ஒரு சவாலாவே இருக்கு. அதை போக்கணும்னா இறைவன் திருவடிகளை சரணடைகிறத தவிர வேற வழியே இல்லை. இதனை அத மனசுல வச்சுக்கிட்டுதான் தொழுவார் மையல் துணிப்பாய்ன்னு சொல்றாரு. துணித்தல்னு எதுக்கு சொல்றாருன்னா, சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ஒரே முடிவா ஒரே அப்படி சொல்லுவாங்கல்ல, ஒரே நோக்கோட போகணும். மனிதர்களுக்கு அந்த புலன் மயக்கம் உடன் பிறந்தது, அதை போக்குறது கஷ்டம். அதனாலதான் துணிவோட அந்த மையலை துடையுங்கள்னு சொல்றாரு. பொருந்துவது எது எது பொருந்தாது, நல்லது கெட்டது, இது அதெல்லாம் ஒரு அதாவது துணிஞ்சு அறிய முடியாத குழப்பம் இருக்கான். அதை அவர் சொல்றாரு. குழப்பமுடைய நான், நாய் போன்றவனாகிய நான் உன்னை குலைக்க வேண்டி பாடி இந்த சொல் மாலை ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாய்கிறார். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியாத நாயன் குலைத்த சொல் மாலை கொண்டு அருள் போற்றிங்க. இறைவனை குலைத்த சொல் மாலைன்னு சொல்றாருல்ல, இந்த திருவாச பாடல் மற்ற மனிதர்களை குலைக்கிறது புதுசு இல்லைங்க. ஆனா இறைவன் எல்லா உயிர்களையும் தங்கி இருக்காங்கிறது. அதனால அந்த குலைத்த இந்த பாடல்களை விலங்கு பறவைகள் கூட அந்த உயிர்களை கூட குலைக்கும்னு அருமையா சொல்றாருங்க. அதான் குலைக்கும் பொன்மாலைன்னா குலைத்த சொன்மாலைன்னு இந்த நுணுக்கத்தை சொல்ல அந்த நுணுக்கத்தை தெரிந்த வள்ளலாரும் இந்த மணிவாசத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. எப்படி அருமையா மணிவாசர் பாடின திருவாசகத்தை. வாட்டமிலா மாணிக்க வாசக நின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெஞ்ஞான நாட்டமுறும் எனில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றேன்னு பாடுறேன். விலங்குகளுக்குத்தான் அந்த புலன்களை அறிய முடியாது. அந்த பகுத்தறிவு அதுகளுக்கு இல்ல, உனக்கு இருக்குல்ல, அறிய முடியலையேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு சொல்றாரு. அப்ப அந்த அந்த பகுத்தறிவு இல்லாத பறவை அந்த மிருகங்களும் உன்னுடைய பாட்டை கேட்டா மெஞ்ஞானம் வந்துருங்கிறார். அப்ப முதல்ல 10 அடியில இறைவனோட பெருமையை சொல்றாரு. அத்தனை பெரியவனை நமக்கு உதவுவானா, அவனை நெருங்க முடியுமானான்னு அவருக்கு ஐயம் வந்துருச்சு. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகிங்கிற அந்த 42வது வரியில சொல்லியிருப்பாரு. பல்வேறு வகையான தடைகள்லாம் அவருக்கு எதிர்நோக்கி வருது. அதை வரிசைப்படுத்தி காட்டி அறிவின் துணை கொண்டு இறைவனை அறியவோ அணுகவோ முடியாதுன்னு குறிப்பா சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்னன்னா, அகம் குலைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்தின்னு தொடங்குறார். அன்பு வழியில செல்லக்கூடியவங்க இறைவன் யாருன்னு ஆராய தொடங்குறது இல்ல. அன்பு முதிர்ச்சியால தன்னை மறந்து அவனோட புகழை பாட தொடங்கிடுவாங்க. கருவாக தோன்றிய நிலையிலிருந்து முழு வடிவு பெற்று குழந்தை அந்த பூமியில பிறக்கிற வரைக்கும் ஏற்பட்ட துன்பங்கள்லாம் வரிசைப்படுத்தி பாடியிருக்காரு. பிறந்து வளர்ந்த நிலையில எதிர்படக்கூடிய இடர்கோள்கள்லாம் அருமையா விளக்கியிருப்பார். பொதுவா கல்வி செல்வம் 2 வளமான வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றியமையாதுன்னு வள்ளுவர் வரைக்கும் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த கல்வியை பல்கடல் பிழைத்தோனும் செல்வத்தை அல்லல்னு சொல்லியிருப்பார். உலக வாழ்க்கையில ஒருத்தர் சிறப்பா விளங்கணும்னா கல்வியும் செல்வமும் இன்றியமையாது. அறிவின் துணை கொண்டு வாழக்கூடிய அந்த உலக வாழ்க்கையில அந்த அறிவை வளர்க்க கல்வி ரொம்ப அறிவு வளர்க்கறதுக்கு கல்வி ரொம்ப முக்கியமானது இல்ல. இந்த அறிவை வளர்க்கக்கூடிய கல்வி பண்பையோ உணர்வையோ மனித நேயத்தையோ வளர்க்க உதவுவதில்லை. இன்னைய வரைக்கும் அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். எத்தனை படிச்சு எத்தனை விஞ்ஞானங்கள் வளர்ந்த போதிலும் குற்றங்களும் கீழ்த்தரமான செயல்களும் ரொம்ப நடக்குது. மனம் கொதிக்குது இல்லை, நெஞ்சு பொறுக்குது இல்லையே, இந்த நிலையற்ற மனிதரை நினைந்து விட்டாலும் பாரதியார் பாடின மாதிரி. அதனாலதான் கல்வியை பல்கடல்னும் செல்வத்தை அல்லன்னும் அருமையா சொல்லிட்டார்.
அடுத்து ஏனை குருணைக்கு அருள்னே கருங்குருவிக்கன்று அருளினேங்கிற அடிகள்லாம் ஐந்தறிவுடைய உயிர்களுக்கும் எம்பெருமானுடைய கருணையை காட்டினது அருமையா சொல்றார். ஏனைய 3 அகவல்லையும் காணப்பட்ட மாதிரி இந்த அகவல்லையும் ஒரு புதுமை என்னன்னா, மானுடம் பாடாத இந்த மணிவாசை பெருமான் தன் காலத்தில் வாழ்ந்த அந்த பாண்டிய மன்னனை பாடியிருப்பார். நரகொடு சொர்க்கம் நானில புகாமல் பரகதி அடைந்த பாண்டியன் பெயரை கூட அவர் பெயரை குறிப்பிடல. ஏன்னா அவனுடைய சிறப்பு கருதி சொல்லலையா. ஆன்மையா யாத்திரையில பல்வேறு இடையூறுகளை கடந்து முன்னேறும் ஆன்மாவோட குறிக்கோள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா அது அந்த கேள்வி பல்லாயிரம் ஆண்டுகளா தான் இருந்துட்டு வருது. இடையூறுகள்ல எப்படி கடந்து முன்னேறதுன்னு, அதுக்கு என்ன வழி அப்படின்னா, இப்படி வளர்ந்து வரக்கூடிய அந்த ஆன்மாவினோட குறிக்கோள் என்னன்னா, தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகிங்கிறது. எம்பெருமானுடைய திருவடியை போற்றி புகழ்றதுதான் அந்த யாத்திரையில வரக்கூடிய இந்த இடையூறுகளை அதாவது கடந்து போறதற்கு வழிங்கிறார். அதை வலியுறுத்தத்தான் 140 அடியில போற்றி போற்றிங்கிறார். போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி செய்ய செய்ய போற்றிங்கிறார்ல. பாம்பை அணிந்த எம்பெருமானே உன் திருவடிக்கு வணக்கம். பழமையானவனே உயிர்களுக்கு அத்தனைக்கு மூலமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே உன் திருவடிக்கு வணக்கம் வணக்கம்னு எடுத்து சொல்லக்கூடிய இந்த அகவல்ல பல்வேறு வணக்கங்களை சொல்ல வந்த மணிவாசை பெருமான் இறுதியில வணக்கம்ங்கிறத பல முறை அடுக்கி கூறி முடிச்சிட்டார். அடுத்து நம்ம பார்க்க போறது திருச்சதகம். சிவபுராணத்தின் முன்பகுதியிலையும் அண்ட பகுதியில் முன்பகுதியிலையும் மனிதனுடைய அறிவு கற்பனை இதெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய இறைவனுடைய பெருமையை பேசியிருக்கார். சிவபுராணத்தின் முதல் அடியிலேயே இறைவன் 5 எழுத்தின் ஒளி வடிவாக இருக்கான்னு தொடங்குது. 3வது இந்த திரு அண்ட பகுதியில 106 கோடியில் மேற்பட விரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரண்டம் இறைவனுடைய வடிவத்தின் ஒப்பு நோக்குனா ஒரு சின்ன துகளை விட ரொம்ப சின்னது அப்படின்னும், அவன் பெரியவனா இருக்கும்போது எல்லாத்துக்கும் பெரியவனா இருக்கான்னு சொல்லுது. ஒளிவடிவுன்னு சொன்ன உடனே சிந்தனையாளர்கள் கூட அதை எண்ணி பார்க்க முடியாது. அது எத்தனை, அதாவது நாம ரூபம் இல்லாத இந்த பொருளுக்கு அது பெரிய வடிவு, அண்டத்த பகுதியில் ஒரு பெரிய வடிவ சொல்ற. அந்த கீர்த்தி திரு அகவல்ல 146 அடிகளுடைய அந்த அகவல்ல 116 அடியில இறைவனை பற்றின பல கதைகளை சொல்லியிருப்பார். அதாவது இறைவன் கருணையினால பரம்பொருள் இங்க வந்த விளையாட்ட ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். அடுத்து நம்ம அங்க பார்க்க போறது திருச்சதகம். மெய்யுணர்கள் மெய்தான் அரும்பி விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு கைதான் ததும்பி வெதிம்பு உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்று கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளார். அதாவது ஒரு மனிதனுக்கு புறப்பகுதி அகப்பகுதின்னு 2 பகுதி இருக்கு. நம்ம கண்ணால காணக்கூடிய உடம்பு பல்வேறு உறுப்புகளும் உள்ளது, அத புறப்பகுதிங்கிறோம். கை காலு கண்ணு எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அகப்பகுதிங்கிறது மனம் சித்தம் புத்தி இந்த அந்த கரணங்கள் அகப்பதிங்கிறோம், அகப்பகுதின்னு நம்ம சொல்றோம். இந்த கை கால் இந்த புறப்பகுதியில காணக்கூடிய இந்த செய்கை, இந்த கை காலெல்லாம் மூளை, இந்த மனிதனுடைய மூளையின் கட்டளையால செய்யும். கையை நம்ம எடுக்கணும்னு நினைச்சு மனசால நினைச்சாதான் அந்த கை வேலை செய்யும். அந்த இடத்துக்கு நடந்து போகணும் நம்ம நினைச்சோம்னா அந்த கால் நடந்து போகும். ஆனா மனம் ஆழ் மனத்துல தோன்றக்கூடிய உணர்ச்சிகள் மனிதனோட மனதுக்கு கட்டுப்படுறது இல்லை. தியானம்னு உட்காடுறோம், மனசு சொன்ன உட்கார்ந்து ஒரு 4 மந்திரம் சொல்லும் போது மனசு எங்கெங்கயோ போயிடுது. அதான் கட்டளைக்கு கீழ்ப்படியலைங்கிறார். இந்த அகப்பகுதிகள் புறப்பகுதியின் மேல ஆட்சி செலுத்தக்கூடியது. ஒருத்தன் உடலை குறுக்கி கையை தலைக்கு மேல கூச்சிக்கிட்டு வாயினால் இறைவன் திருநாமங்களை சொல்லலாம். ஆனா அவனுடைய மனம் எங்கேயோ ஒரு பக்கம் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கும். மனம் வேறு உடல் வேறா இருக்கக்கூடிய இந்த நிலைய பொய் நிலைன்னு சொல்லணும். இதுக்கு மாறாக மனதில் பக்தி நிரம்பி வழிஞ்சு அது சித்தத்துல போய் தங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சுன்னா அது உடல்ல பல மாற்றங்களை உண்டு பண்ணும்.
அந்த நிலையத்தான் அந்த திருச்சகத்தின் முதல் பாடல் நமக்கு குறிப்பா உணர்த்துது. உடல் விதிர் விதிர்த்த கண்ணுல அப்படியே தண்ணீர் ததும்பி வழிகிறது. ஆழ் மனதுல உள்ளம் போய் தவிர்த்து போறதெல்லாம் ஆண் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய பக்தியின் விளைவால வரக்கூடியது. பக்தியின் விளைவால வரக்கூடிய அடையாளங்கள் தான் இது. ரொம்ப சந்தோஷமா இருந்தா கண்ணுல தண்ணி வரும், துக்கமா இருந்தாலும் கண்ணுல தண்ணி வரும். அப்ப இறைவனுடைய அன்பில் ஆட்படும் போதும் கண்ணுல தண்ணி வருங்கிறார். உடல் நடுங்கி போகும். அதான் கைகளை தலைக்கு மேல வச்சு போற்றி செய்யன்னு பாடுது. கைதான் நிகழ விடன்னு அடியார் பாடுறது எம்பெருமானுடைய திருவடி அவருடைய மனசுல இருக்கிறதுனால அந்த இதை சொல்றேன். பொய் தவிர்த்து இந்த உள்ளத்துல இறையான உணர்வு தோன்றும் போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படி படம் பிடிச்சு நம்ம காட்டுறாரு. மணிவாசகரோட ஆழ் மனசுல திருவடி நிலைத்து இருக்கிறது. அப்ப நிறைந்திருக்கக்கூடிய அதன் பயனா உடல்ல மாறுபாடுகள் தோன்றினாலும் இந்த அனுபவம் எங்க நம்மளை விட்டு போயிருமோன்னு அச்சம் காரணமா என்னை கண்டுகொள், என்னை விட்டு விடாதேங்கெல்லாம் பேசுற. குருநாதர் தானே வந்து ஆட்கொண்டு தன்னுடைய மனநிலையை மாற்றுறதுனால கைதான் நிகழ விடல்கிறார். இந்த உறுதிப்பாடு எம்பெருமான் வந்து மணிவாசரை தானே வந்து ஆட்கொண்ட குருநாதர் இப்ப அந்த உறுதிப்பாடு முழுவதுமா கைவற்பட்ட நிலையில திடீர்னு மறைஞ்சிட்டார். இப்ப குருநாதர் ஒரு எம்பெருமான்ட்ட மணிவாச பெருமான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஐயா, உன்னை சரணடைஞ்சேன், அதனால அந்த விளைவாக கைகள் நெகிழ விடாமல் இருக்கிறேன், என்னை கண்டுகொள்வது உன் கடமைங்கிற கருத்துல பேசுறேன். என்னை கண்டுகொள்ளேங்கிறார், என்னை விட்டு விடாதேங்கிறார். உள்ள வதிம்பி போய் தவிர்த்துங்கிறதுனால மனம் வழிபடக்கூடிய அத்தனையும் சொல்றார். அததானே திருநாவுக்கரசும் சொல்லுவார். கருவாய் கிடந்து உன் கடலை நினையும் கருத்துடையன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உணதருளால் திருவாய் மொழிய சிவாய நம்ம என்று திருநீர் அணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணேங்கிறார்ல. மனமானது இறைவனுடைய திருவடியே நினைச்சிட்டு இருக்கணும். நாவானது அவன் நாமத்தையே சொல்லணும். மெய்யான திருநீற்றையே பூசிக்கொள்ளணும். இந்த முக்கரண வழிபாடும் சொல்லியிருக்காரு. அதுதான் இங்க அந்த சிவகதியைத்தான் நாவுக்கரசர் இங்க அருமையா சொல்லியிருக்காரு. அடுத்து கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாருடும் அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திரு அருளாலே இருக்க பெருன் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனேங்கிறார். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடனுங்கிறார். இறைவனே அந்த சிவலோக இந்த இந்திரன் திருமால் எல்லாருமே ஒரு அதாவது அத்தனை பேருக்கு நீ வாழ்வாக இருக்கக்கூடியவர். சிவபதமே முக்தி உலகம். மத்த உலகம் சொல்றாரு ஏனை இந்திரன் முதலியோர்கள் அதுல இருக்கக்கூடிய உலகம் வந்தால் அந்த பந்தம் நீங்க வீடு கடத்த விரும்புறாங்கிறார். அதான் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வுங்கிறார். பிறப்பில்லாத வாழ்வு. அதாவது இங்க குடிகெடுன்னா என்னங்க அர்த்தம்? எம்பெருமான வணங்கினா குடிகெட்டு அப்படி இல்லை. அதாவது பிறப்பு இறப்பே இல்லாம போயிடுமா, அதெல்லாம் குடிகெடணுங்கிற. ஆன்மீகத்துல முன்னேறி இருக்கக்கூடியவங்க செல்லக்கூடிய வழியில அதே வழியில செல்லக்கூடியவங்க நட்பத்தை விரும்பி இருப்பாங்களாம். எனக்கு இந்திர வாழ்வு கிடைச்சாலும் எனக்கு வேண்டாங்கிறார். புரந்தரன் வாழ்வு குடிகடனும் நல்லேன் எனது அடியாரோட அல்லால் நரக புகினும் எல்லேன்ட்டார். எனக்கு இந்திர பதவி கிடைச்சாலும் எனக்கு வேண்டாம், பெரிய பதங்கள் கொடுத்தாலும் எனக்கு வேணாம். சொல்லியிருப்பாங்களோ நீ உனக்கு அது வேணுமா இது வேணுமான்னு எல்லாம் வந்து கேட்பாங்க இல்ல. எம்பெருமான் அருள் கிடைச்சா அதெல்லாம் எனக்கு வேணாம், அந்த பதவியில அதனால என் வாழ்வை கெட்டு போனாலும் எனக்கு வேணான்ட்டார். அந்த அடியார் உன்னுடைய அடியார் போல நரகம் போறதுக்கா இருந்தாலும் ரைட்டு, நான் அது சந்தோஷமா போவேங்கிறார். உன்னுடைய திருவருள் இருந்தா போதுங்கிறார். உன்னுடைய திருவருளை தவிர எனக்கு வேற எதுவும் வேணாங்கிறார். அதனாலதான் அடியார் இணக்கம் என்று வேறொன்றையும் விரும்பேங்கிறார்.
நரகம் அதாவது திருவருளால எது நடந்தாலும் உன்னுடைய திருவருள்ல அதை நினைச்சுக்குவேங்கிறார். மற்ற தெய்வங்கள்னா சொல்றாரு, பிற தெய்வம் உன்னை அல்லாது உன்னை வேற எதையும் நான் வேண்ட மாட்டேங்கிறார். பிற தெய்வங்கள் மற்ற உயிர்கள் போல செத்து பிறக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, எல்லா ருத்ரன் அத்தனை பேரும் ஊழி காலத்துல எம்பெருமானதா எல்லாரையும் அழித்து தன் தோல் மேல போட்டுக்கொண்டு ஆடக்கூடிய சிவபெருமான் ஒருவனை பிறப்பு இறப்பை கடந்தவன். பிறப்பு இறப்பு இல்லாதவனா தானே பிறப்பை இறப்பை அறுக்க முடியும். அதனாலதான் பிறப்பை அறுக்க விரும்ப அடியார்களை சொல்றாரு, பிற தெய்வம் உள்ளேங்கிறார். அடுத்து உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தொடு மாள் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊரு திரிந்து எவரும் தம் தம் மனத்தனை பேச எஞ்ஞாண்டுகொள் சாவதேங்கிறார். இறைவன் உத்தமனும் அறிவில்லாத பொருள்கள்லாம் உடைமையா கொள்ற தன்மையினால உடையான்னும் தமக்கு உபதேசம் செஞ்ச ஞான தந்தையா இருக்கிறதுனால அத்தனும் சொல்றார். இறை அனுபவம் முதிர்ச்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அறிவும் பொறி புலன்களும் வேலை செய்யறது இல்லையா. உணர்வுகள் கட்டுப்பட்ட நிலையில அறிவு அந்த அறிவு தன் வேலையை செய்யாம அப்படியே அடங்கி போயிடுமா. இறைவனோட ஆட்பட்டதுக்கு அப்புறம் என்ன அப்படியே இறைவன் திருவுருளே மயங்கி போயிடுவாங்க. இன்ன செய்யறோம் தெரியாத நிலைமை. எதை சொல்லுவாங்களே, அனைத்து நேரமும் 24 மணி நேரமும் இவர்களுடைய பொறி புலன்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அத்தனையிலையுமே இறை அனுபவத்துல மூழ்கி இருக்கிறதுனால கால்கள் போனபடி நடக்கிறதும் தனக்குத்தானே சிரிச்சு கொள்றதும் திடீர்னு கை கொட்டி ஆடுறதும் பாடுறதும் அழுகிறதும் சித்தர்களோட இயல்பு. இதெல்லாம் இறை அனுபவத்துல மூழ்கினவங்களோட அனுபவம். இது இறை அனுபவத்துல மூழ்காம அறிவின் வேலையினால அறிவின் அந்த 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 அறிவு செய்யக்கூடிய அந்த தொழில் பாட்டை இழந்து வாழக்கூடிய மனநிலை தெரிந்தவங்க, அதாவது மனம் அது சித்தம் கலங்குனவங்களோட நிலை வேற. அததான் சொல்றாரு. இறை அனுபவத்துல மூழ்காம சித்தம் கலங்கி இருக்கக்கூடிய மனநிலை தெரிந்தவங்கள பைத்தியம் சொல்றோம்ல, அவங்களுக்கும் இந்த செயல் இருக்கும். அவங்க பாட்டுக்கு ஆடுவாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, கை தட்டுவாங்க, அழுவாங்க. ஆனா அந்த அவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த மேல சொன்ன செயல்கள் 2 பேருக்கும் பொதுவா இருந்தாலும் இந்த 2 பேருக்கும் வேறுபாடு காண்றது எப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி அழகா அந்த பாரதியாரே சொல்லியிருப்பாரு. அந்த புதுவையில ஒரு குள்ளச்சாமின்னு ஒரு சித்தரை பார்த்தார். ஊர்ல எல்லாரும் அவரை பைத்தியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாரதி அதை தான் நம்பினார். ஒரு நாள் குள்ளச்சாமிய கண்களை நேரடியா பாக்குற வாய்ப்பு கிடைச்சது. அதாவது பார்த்தோன்னே துரத்திக்கிட்டு ஓடுவார். அவரும் விடாம எங்கெங்கோ ஓடுவாரு. பாரதியார் விடாம ஓடுவார். போனா ஒரு குட்டிச்சேவிட்டு அங்க ஒரு இடிஞ்ச வீடு, அங்க ஒரு குளம் இருக்கும், ஒரு கேணி இருக்கும். அந்த கேணியில அந்த நிலா ஒளிச்சு இருக்கும். அப்படியே அந்த ஒளியில அவர் கண்ணை பார்ப்பார், அவருக்கு என்ன பார்ப்பாரு, அவ்வளவுதான். ஞானம் அவருக்கு கிடைச்சது. அததான் அந்த கண்களோட கூரிய பார்வையை கண்ட பார்வதி அந்த பாரதியார் உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டார். அதேதான் இங்கேயும் மணிவாசரை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பதவியை துறந்து ஒற்றை ஆடையோடு ஊர்வோரும் தெரிந்த காரணத்தினால அவர் காதுபடவே என்ன சொல்றாங்க, ஒத்தனை சொல்லிட ஊர் திருந்தியவரும் தத்தம் மனத்தனை பேச எஞ்ஞான்று கொள் சாவதோங்கிறார். பைத்தியம்னு பொருள்பட சொல்லி பல்வேறு சொற்களால அவரை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. என்ன பதவியில இருந்தான் பாரு, பைத்தியம் மட்டும் சாமின்னு ஊரா ஒற்றையாடையோட தெரியுது, இது ஏதோ பைத்தியம் பிடிச்சிக்குச்சுன்னு இவர் காதுபடவே சொல்றாங்க. அந்த வார்த்தைகள்லாம் மணிவாசர் காதுல விழுகுது. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அறிந்து கொள்ளும் அளவிற்கு அந்த வார்த்தைகள் இருந்தது. ஒருத்தர் யாராவது பேசணும்னா, நம்மளை யாராவது திட்டுனா நம்ம சந்தோஷமா சிரிச்சுட்டா போவோம், சங்கடப்படுவோம்ல. அது சாதாரண நம்ம மனிதர்கள் ஆடிய நம்மளுடைய மனநிலை. நம்மள மக்கள் பைத்தியம் சொன்னப்ப நம்ம எவ்வளவு சங்கடப்படுவோம், நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தா. ஆனா மணிவாசர் காதுல அந்த சொற்கள் பட்டதை ஒழிய சினமாகி எந்த எதிர்ச்செயலும் அவர் மனசுல வெளிவரவே இல்லையா. பிறர் சொல்லக்கூடிய பைத்தியம்ங்கிற சொல் மணிவாசரை பொறுத்த வரைக்கும் எந்த தாக்கத்தையும் எந்த விளைவையும் அவர்கிட்ட ஏற்படுத்தலையா. அப்ப அதான் சொல்றாரு. ஆனாலும் அந்த சொற்களின் புரிந்து கொள்ள தன்மையினால இவர் என்ன சொல்றாரு, முடங்கி கிடந்த நான் அப்படிங்கிறார். அதாவது வினாடிக்கு அந்த
அந்த அந்த நான் என்னைய சொல்றாங்க அப்படிங்கிற அந்த நான்கிற அகங்காரம் இறந்துடணுங்கிறார். அப்ப அந்த நான்கிற அந்த அகங்காரம் இறந்தணுங்கிறதுக்காக தான் எங்கேயாவது கொள் சாவதுவோங்கிற வார்த்தையில சொல்றாரு. இதே கருத்தை தான் பின்வரும் பாடல்ல நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோன்னு அந்த பாடியிருப்பார். சிவாய நம. இது வரைக்கும் இந்த பாடல்களை அந்த மணிவாசர் அருள் திருவாசகத்துக்கு இது வரைக்கும் நம்ம பொருள் பார்த்தோம். வாய்ப்பு தந்த சிகாரம் தம் உமையாள் குரூப்புக்கு நன்றி கூறி வந்திருக்க அடியார்களுக்கும் அவர்களை சார்ந்த அடியார்களுக்கும் எத்தனையோ விண்ணப்பங்கள் இருக்கும். அத்தனை விண்ணப்பங்களையும் மணிவாச பெருமானை வணங்கி அவருடைய அத்தனை விண்ணப்பங்களையும் நிறைவேற்றணும்னு சொல்லி கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நைந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லாப்பிளையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று கூறி எம்பெருமான் திருவடியும் மணிவாச பெருமான் திருவடியையும் வணங்கி வாய்ப்பு தந்த இந்த சிகாரம் தரும் உமையாள் குறிப்புக்கு வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை வருக சொற்பொழிவு ஆற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் வழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வதற்கு முன்பதாக இதுகாரம் அம்மையார் அவர்கள் ஆற்றிய உரையில் 1 மணி நேரத்தில் செய்யப்படுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் ஏதாவது உங்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றால் நடுவில் இருக்கும் பொத்தானை அழுத்தினால் அடிய அம்மாவுடன் நீங்கள் பேசலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். வாங்க பாண்டியன் ஐயா. நமச்சிவாய. அம்மா அவர்கள் அருமையாக மாணிக்கவாசக பெருமானின் அந்த அருமை பெருமைகளை கூறிக்கொண்டிருந்தார்கள். எளியேன் சற்று முன்னர் தான் இணைந்தேன். ஆனால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் அவர்களுடைய அந்த சொற்பொழிவோட தன்மை, அந்த பாங்கு மிக உயர்ந்ததாக இருந்தது. அம்மாவிற்கு இனிய நல்வாழ்த்துகளும் பாராட்டுகளும். சுழல்வல்லன் சோர்வெள நஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது என்ற அந்த அருமையான திருக்குறளுக்கு இணங்க அம்மா அவர்கள் மிகச்சிறப்பாக சொற்பொழிவாற்றினார்கள். அவர்கள் மேலும் மேலும் இறையர்களுடன் இனிதே வாழவும் இந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் வழங்கிய நடராஜன் ஐயா உள்ளிட்ட அந்த அவையினருக்கு நன்றி சொல்லி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். அற்புதம். தமிழ் மாலை போட்டிருக்கீங்க. இப்ப அம்மாவுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா தமிழ் மாலையை சுட்டிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. அம்மா பாருங்க என்ன பேசியிருக்காரு. நன்றி 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 நன்றி. திருவள் கருணைங்க ஐயா. நிச்சயம் அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறே பதம்ன்ற மாதிரி அவங்க பேசுற ஒவ்வொரு விதமும் சொல்ற விதமும் அப்படிதான். நிச்சயம் எங்கேயும் அது மாற்று குறையாத தங்கம். அது அப்படிதான். சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? கீதா அம்மா வந்திருக்காங்க. அம்மா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. எனக்கு யாரு பேசிட்டு தான் தெரியல. ஆனா அமுதா பழனியப்பன் அம்மாவா? அப்படியா? மெய்ப்பொருள் அவங்களுடைய உரை கேட்டேன். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நன்றி நன்றிங்கம்மா. நான் இப்பதான் திடீர்னு இப்பதான் வந்தேன் நானு. அந்த சிம்பிள் பார்த்த உடனே சொல்றேன் அவங்களுடைய. நான் இப்ப கூட வாய்ஸ் கூட கேட்கவே இல்லை. கேட்டதுல நானு 9 மணிக்கு மேல தளத்துல பயணிக்கிறது இல்லைங்க. அவங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு. அம்மாவுடைய உரை நல்லா இருந்துச்சு. அதாவது மாற்றான் தோட்டத்துக்கும் மனம்ன்ற மாதிரி, அதாவது மாற்றான் தோட்டத்துக்கும் அது என்ன சொல்லுவாங்க, அங்க போய் நீங்க பருகிட்டு வந்து என்ன பண்றீங்க? இல்ல எங்க இருந்தாலும் ஆமா அம்மா அம்மா எங்க போனாலும் அது மனம் தானே. அது நல்லா அற்புதமா அமைக்கக்கூடியது. இப்பதான் திடீர்னு இந்த நமச்சிவாயன்னு ஒரு ஐடி இருக்குல்ல, அவங்க கொடுத்த லிங்க்ல இருந்து பார்த்தா நம்ம பழைய லிங்க் தானே. அப்புறம் டச் பண்ணா இங்க வந்து சரின்னு. அதனால 9 மணிக்கு மேல பயணிக்கிறது இல்லையா, அதனால நான் சரின்னு உங்களுக்கு 1 மணி நேரம் அம்மா
1 மணி நேரம் உரையாட ரெக்கார்டிங் சொன்னாங்க. வேணாம். ரெக்கார்டிங் போடுவீங்களா தளத்துல? கண்டிப்பாம்மா. சென்ற வாரம் தான் இருக்கு. இப்ப இந்த வாரத்தும் தயார் செஞ்சு நாங்க போட்டுறோம். நிச்சயம் சரி, பாருங்க. சரி. மிக்க நன்றிங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றிங்கம்மா. நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி. வாங்க, வாங்க, வாங்க. ஆ, மெய்ப்பொருள்ல நன்றிங்க. உங்கள சந்திச்சாங்களாம். சிவபெருமான், சிவசிவம். போன வாரம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு நாள் மெசேஜ் கண்டிப்பா. போட்டிருந்தம்மா அமுதாம்மா. நன்றிகள்மா. நான் கீதா போன ரவி. வாரம் திங்கட்கிழமை ஞானசம்பந்தரை பத்தி பேசினேன். நாளைக்கும் பேசுறதுக்கு அங்க அவங்க தளத்துக்கு போகணும். சிவாயனம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே, நன்றிங்க. நீங்க 9 மணிக்கு மேல இல்லாததுனால நான் ஃபீட்பேக் சொல்ல முடியல. நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். நன்றிங்கம்மா. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி. விடைபெறுகிறேன். அற்புதம், 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 அற்புதம். கணபதி ஐயா, நன்றிங்கம்மா. கீதாம்மா வாங்க. கணபதி ஐயா இருக்கீங்களா? ஏதோ சொல்ல வந்தீங்க. 81 வயசு பெரியவருங்க. மிகப்பெரிய கோயில வந்து மேற்கு பார்த்த கோயில மெயின்டெயின் பண்ணிட்டு வராரு. இருந்தாலும் இப்போ உடல்நல குறை காரணமா மருத்துவமனையில இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்துட்டாரான்னு தெரியல. அவரு பேசணும்னு ஆசைப்பட்டாரு. இருக்கீங்களா கணபதி ஐயா? கணபதி சாமி பேசலாம். அம்மாட்ட பேசலாம். சரிங்க. சிவபெருமான். வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? போற்றி போற்றி குறித்து நிறைய பேசினாங்க அம்மா. ஒவ்வொரு ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு கதையை சொல்லி, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சம்பவங்கள சொல்லி, அதுல குறிப்பா வந்து அந்த மதுரையில ஒரு படலம் ஒண்ணு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா. அத நினைவுபடுத்த முடியல என்னால. அம்மா ஒரு படலம் ஒண்ணு சொன்னீங்களே? கருங்குருவிக்கு அருள்னது கருங்குருவிக்கு. அதுதான். ஆமா. கருங்குருவிக்கு அருளிய அந்த விதத்த சொன்னாங்க அம்மா. அதுவும் அந்த பொற்றாமரை குளத்துல குளிச்சுட்டு போயிட்டு, சாமிக்கு போய் அந்த வலம் வந்த விஷயம் திருவிளையாடல் புராணத்துல அடியேன் படிச்சிருக்கிறேன். அத நினைவு கூர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு எப்படியாவது ஒரு தொடர்பு ஒரு புராணத்துக்கு கொண்டு போயிடுறீங்க. நல்லதும்மா. நன்றிம்மா. சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? சிவாய நம. வாங்க அமுதா சாந்தி. வாங்க, வாங்க. திருச்சிட்டு சிவா. வாங்க, வாங்க, வாங்க. அமுதா வந்து இப்ப தான் எனக்கு சொன்னாங்க இது மாதிரி நான் 1 மணி நேரம் பேசுறேன் வாமா அப்படின்னு. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அமுதா. அதாவது அவங்க வந்து அவங்கலாம் ஒரே ஒரு பட்டறையில இருந்து வந்தவங்க. சரி. குஞ்சிதபாதம் ஐயாவோட பட்டறையில இருந்து வந்தவங்க. நாகப்பட்டினத்துல இருக்காரு. சரிங்க. அவங்களே ஒரே வந்தவங்க. பழனி அதான் ஒரே பட்டறையில ஒரே வார்ப்பா வந்திருக்கீங்க. ஆமா ஐயா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அத பரிட்சித்து பார்க்க வந்திருக்கீங்க. அம்மா எப்படி பேசுறாங்கன்னு. இல்ல ஐயா, அவன் எப்படி பேசுவான்னு எங்களுக்கு தெரியும் ஐயா. நான் பாட்டு மட்டும் தான் பாடுவேன். அவன் நல்ல ஸ்பீச் தான் அவங்கதான். ஸ்பீச் கண்டிப்பா, கண்டிப்பா. நிறைய ஆமா. புக்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. அதனால அவங்க நல்லா பேசுவா. இருந்தாலும் நான் அவங்க திருமுறை எப்பயுமே எனக்கு கேட்டுட்டே இருக்கணும். எல்லாமே நிறைய கேட்டு மனசுல வாங்கிட்டே இருக்கணும் ஆசை. அதனாலதான் அவங்க கண்டிப்பா. சொல்லும் போது கேட்டுட்டு இருந்தேன். நீங்க சொல்லும் போது கூட ஓகே கருங்குருவிக்கு அவங்க ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் எடுத்தோடனே அதோட தொடர்பானது எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சிருவாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. சொன்னதுல இருந்து அங்க இருந்து நம்ம திருமுறையில இருக்கிற கதையும் அதுல அப்படியே எடுத்துட்டு வந்துருவாங்க அவங்க. கண்டிப்பா. நிறைய இருக்கு அவங்களுக்கு அமுதா அம்மாவுக்கு. அதனால ரொம்ப நல்லா நீங்க சொன்னாங்க. கேட்டுட்டே இருக்கேன். டெய்லி நான் வரேன். இது வந்து நான் அன்றாடம் இல்லம்மா இது. ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு. வாங்க. வாரம் வாரம் வந்து கலந்துக்குங்க. இதுல என்னன்னா, குறிப்பு எடுக்கிறதுன்றது, அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுறது, அப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும், அனுபவ ரீதியா அனுபவிச்சு சொல்ற ஒரு காரணம் இருக்குல்ல. ஒரு ஒரு சொல்லு அந்த சொல்லு உள்ள இருந்து வரும்போது ஆழமா இருக்கணும். அது அன்பா இருக்கணும். சொல்ற விதம் ஒண்ணு இருக்குது. பிரிப்பேரிங் வந்து எல்லாரும் பிரிப்பேர் பண்றோம். ஆனா எல்லாமே இயந்திரத்தனமா சில பேர் இருப்பாங்க. இயந்திரத்தனமா பண்ணும்போது நமக்கு அது உள்ள விழாது. ஆனா அம்மா சொல்லும்போது ஆமா. அது இல்லாம ஆமா. சொல்லுங்க. ஆமா, ஆமா. நடைமுறையில எப்படி கதை நம்ம பேசுவோமோ அப்படியே பேசுவாங்க அமுதம்மா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுலதான் வெற்றி பெறுறாங்க. அதுலதான் வெற்றி பெறுறாங்க. ஆமா, ஆமா. நிச்சயம், நிச்சயம். நன்றி, நன்றி. மாமி எனக்கு அதாவது தங்க விளக்கா இருந்தாலும் தூண்டி விடுறதுக்கு ஒரு குச்சி வேணும்பாங்க. மாமி எனக்கு ஃப்ரெண்டு. அவன் பேசுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையா பேசுவாங்க. நான் பேசலாம் இதெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப அருமையா இருக்குன்னப்ப மாமி தான் சொன்னாங்க, ஏண்டி நீ அதை சொல்லு. நான் மட்டும் படிச்சு இதை பயன்படுறதா? இது வினை போகும்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு அப்படின்னப்ப, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடி. நம்ம தளத்துல போட்டு நம்ம பேசலாம். வரவா வரட்டும், கேக்குறவா கேட்கட்டும்னு சொல்லி
எனக்கு ஊக்கம் கொடுத்த ஒரு ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு கொடியா இருந்தாலும் அதுக்கு அது ஆமா. படர்றதுக்கு ஒரு கொம்பு வேணும். அது மாதிரி கொம்பு வேணும். என்ன ஆமா. நான் பேசுறதுக்கு ஒரு உயிர் நாடியா இருக்கக்கூடாது யாருன்னா, அது கட்டாயம் சாந்தி மாமி. அதுல சந்தேகம் கிடையாது. அந்த நன்றியை நான் எப்பவுமே மாமி கிட்ட வச்சிருப்பேன். சிவாய நம்ம திருச்சிட்டோம். நிச்சயமா. நிறைய பேருக்கு நீங்க கடன்பட்டு. ஆமா. நன்றி வேண்டாம், சாரியும் வேண்டாம். நீ உன் ஆமா. கடமையை செஞ்சுட்டே போ. நீ கடவுளை நினைச்சு போயிட்டே இரு. அவ்வளவுதான். துன்பம் அவ்வளவுதான். வந்து பார்க்காதீங்க. அவ்வளவுதான். துன்பம் கண்டிப்பா. வரும். நம்ம ஐயா விடவே மாட்டாரு. சிவன் மட்டும் நம்மள ஆட்டி படைக்காம விடவே மாட்டாரு. ஆனா அது கண்டிப்பா. நம்ம வினைன்னு நினைச்சிட்டு போயிட்டே இருந்தோம்னா, நம்ம அவரை பிடிச்சுக்கிட்டே இருப்போம். ஐயையோ! இவர கும்பிட்டு நமக்கு கஷ்டமான்னு விட்டுட்டோம்னா, டபுள் மடங்கா ஆயிடும் அந்த துன்பம். அது யாருக்கும் தெரியறதில்ல. கண்டிப்பா. ஆசையருமின் ஈசனோடு ஆயினும் ஆசையருமின் சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. உங்க நட்பு நீங்க எங்க உன்னதமான விஷயங்கள்லாம் பேசுனதுக்கு நன்றி. ஒரே பட்டறையில நீங்க வளர்ந்தது சொன்னதுக்கு நன்றி. ஐயா உங்களுக்கெல்லாம் வழிகாட்டியிருக்காருன்னா, அவருடைய திருவடியும் குஞ்சித பாதம் ஐயாவுடைய திருவடியும் நாங்க மனமொழி மெய்களாலே வணங்கிக்கிறோம். பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் இனி நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை கண்ணின் நல்லார் தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்கொழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெறுப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறே மஞ்சை வாழ்க ஆனிதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் கூறி மன்னமொழி மேகலாலை வணங்கி வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும்படி தொடர்ந்து பங்கெடுக்கும்படி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அமுதம்மா, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சிவாய நம்ம வந்திருக்க அடியார் அனைவரையும் இதுவாரும் போது பொறுமையோடு கேட்ட அத்தனையார் அடியார்களும் திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவா விடைபெறுகிறேன்.